காலடி குத்துவரிசை எனும் போர்க்கலை. இந்த காலடி குத்துவரிசையில் குத்துவரிசை, வெட்டு வரிசை, உதைவரிசை, பர்ம வரிசை மற்றும் பூட்டுப்பிரிவு, மல்லு போன்றவை உள்ளடக்கம். இதில் ஆயுத வரிசைகளுக்கு முன்னோடியாக சிலம்பம் கொடுக்கப்படுது. சிலம்பம் என்பது நம்ம மனிதனோட முதற்கட்டமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். அதனால்தான் இதோட பெயர் முதலாயுதம் சிலம்பம் என்று பெயர். வெறுங்கை போர் முறைகளில் தான் குத்துவரிசை, வெட்டு வரிசை, இடிவரிசை, உதைவரிசை போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுது. சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் அலங்கார பாடங்கள் மற்றும் போர்க்கலை பாடங்கள் உண்டு. அலங்கார பாடங்கள் என்பது கலை நிகழ்ச்சிகளுக்கும் கோயில் திருவிழாக்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கம் பல காரணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. போர்க்கலை சிலம்பம் என்பது முழுக்க முழுக்க அடிவரிசைகளையும் வீச்சு முறைகளையும் மட்டுமே கொண்டுள்ளது. இரட்டை கம்பு என்பது ஒரு நல்ல மூளைக்கான பயிற்சியாக இருக்கும். இது ஒரு அலங்கார சிலம்பமாக இருந்தாலும் நம்மளோட உடலையும் மனதையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு போகிறதுக்கு இந்த இரட்டை கம்பு சிலம்பம் உதவிகரமாக இருக்கும். போர்க்கலை சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க அவ்வளவு அழகாக இல்லைனாலும் இந்த வீச்சு முறைகள் தான் அதோட அழகு. இது முழுக்க முழுக்க சண்டைக்காகவே உருவாக்கப்பட்ட போர் முறை சிலம்பம். இந்த அடிமுறைகளை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சியாகவும் மற்றும் தற்காப்பாகவும் இந்த சிலம்பம் விளங்குது. உதைவரிசைகளை பொறுத்த வரைக்கும் நின்ற நிலை, குதித்த நிலை, புரண்ட நிலை, புரண்டு குதித்த நிலை போன்ற முறைகள் இதில் பயன்படுத்தப்படுது. ஆயுத முறைகளை பொறுத்த வரைக்கும் போர்க்கலையில் மிகவும் முக்கியமானது வாள்வீச்சு. இந்த வாள்வீச்சு என்பது சிலம்பத்துக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்படுது. போர்க்கலைகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றை வாள் மற்றும் இரட்டை வாள் வீச்சுகள் மிகவும் முக்கிய பங்கு. போர்க்கலைகளை பொறுத்த வரைக்கும் வாள்வீச்சாக இருந்தாலும் சரி, சிலம்பமாக இருந்தாலும் சரி, வெறுங்கை போர் முறைகளாக இருந்தாலும் சரி, இது ஒரு திசையில் மட்டும் செய்யாமல் 4 திசைகளுக்கும் செய்யப்படும். வெறும் சுழட்டு முறைகள் மற்றும் வீச்சு முறைகள் மட்டும் இல்லாமல் வாள், சிலம்பம் எல்லாவற்றிலும் சேர்த்து உதைகள் மற்றும் வெறுங்கை போர் முறைகளும் சேர்த்து செய்யப்படுது. போர்க்கலைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக முக்கியமான ஒரு ஆயுத வரிசை தான் இந்த வில்லம்புகள். இந்த வில்லம்புகள் என்பது எல்லா விதமான படைகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் தேர்களையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தூரத்திலிருந்து எதிரிகளை தாக்கி அழிக்கிறதுக்காகவே மூக்க பயன்பட்டிருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த போர்க்கலைகளை பற்றியும் போர்க்கலை பயிற்சி முறைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.